ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாச வாழ்வில் கடைசி வரைக்கும் அவன் நீதியாய் வாழ்ந்தான். ஆனபடினாலே அவன் அழைப்பின் பாதையிலே, அவன் வழியிலே வந்த லோத்தையோ வழியில வந்த எந்த ராஜாக்களையும் பார்த்து அவர்களுக்கு பின்னால் ஓடி போகவோ இல்லை. அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உறுதியோடு கூட ஆபிரகாம் கடைசி மட்டும் நின்றான். அல்லேலூயா. வாழ்க்கையிலே வறுமை இருந்தது, வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது, வாழ்க்கையிலே தனிமை இருந்தது, வாழ்க்கையிலே பஞ்சம் இருந்தது, வாழ்க்கையிலே பட்டினி இருந்தது. ஆனால் இந்த தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இந்த தேவன் என்னை நடத்துவார், இந்த தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்லுகிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் வாழ்வில் வந்த அத்தனையும் அவன் மேற்கொண்டான். அதே ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எஜமான் செல்வ சீமானாயிருக்கிறான். அல்லேலூயா. செல்வ சீமான் என்று சொன்னால் குறைவே இல்லாத அளவிற்கு அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொண்டு வந்ததற்கு